நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் இனிய புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் ரொம்ப காலமாக யோசிச்சு வச்சுருந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக சில பேர் ஒரு ரீலை எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் நான் யோசித்து வச்சுருந்த அந்த கண்டென்ட்டும் மோர் ஓவர் சேம் தான். சரி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த கண்டென்ட்டும் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேன். என்ன கண்டென்ட், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு ரீலை எல்லோரும் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆகும் பாருங்கள். வெட்டிங் லேஅவுட்டாக மாற்றுது, அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 இமேஜை பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோஷாப் ஆர்ட் போர்டில் நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளகின்ல மேக் ஷேப் கொடுக்கும்போது அது ஷேப் லேயராக மாறிடும். அதாவது 2 ஷேப் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு. அந்த 2 ஷேப் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதை மேக் ஷேப் லேயராக மாற்றுறாரு. ஓகேவா? அதில் அந்த ஷேப் லேயர் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா, மேக் அ ஷேப்ன்றது அவர் சொல்கிற அந்த ப்ளகின்ல இருக்குது. அதாவது ஆல்பம் ஃப்ளோ அப்படின்றதுல இருக்குது. அது நம்ம கொண்டு போய் வச்சு அந்த நார்மல் நம்ம வச்சுருது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் போய் ப்ளேஸ் ஆகும். அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த 2 லேயரை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த ப்ளகின்லேயே பார்த்தீங்கன்னா மேக் செப்பரேட் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லேயர்ஸ் பேனலில் 2 இமேஜையும் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோஃப்ளோ ப்ளகின்ல செப்பரேட் லேயர்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேஅவுட் எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக வந்துடும். இப்போ லேயர்ஸை செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இமேஜஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது ஒரு சிங்கிள் லேயராக இருக்கிற மல்டிபிள் ஷேப்ஸை செப்பரேட்டாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேயர் பேனல் பாருங்களேன், நிறைய லேயர்ஸ் பேனல் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. சரி, இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டுக்கே நான் போனேன். இதுதான் அவர் சொன்ன சைட்டு. அந்த சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 200 தான் சம்திங் ப்ரைஸு. பட் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு கேட்டேன். பட் நான் எத்தனையோ டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியல. இது என்னால் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. பட் இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம ஆல்பம் குயிக்கர்லேயே பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது ரொம்ப காலமாகவே இருக்குது. ஆல்பம் குயிக்கர் ஒரு ஆல்பம் சாஃப்ட்வேர் தானே, அதில் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரே ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணுறோம். ஆல்பம் குயிக்கரில் நம்ம கீழே என்ன பண்ணிடுவோம், ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம். ஃபோட்டோஸ் அதாவது உள்ளே இம்போர்ட் பண்ணிடுவோம். மேலே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபோட்டோஷாப்பில் ஷீட் ஓப்பன் பண்ணிப்போம். ஷீட்டில் நம்ம ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். அதில் 4 ஃபோட்டோ 8 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஷீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரேம்க்கான டிசைன் இருக்குது இல்லைங்களா, எத்தனை ஃப்ரேம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா மேலே போய் ஃபில் ஆயிரும். அவ்வளோதான். இது சிம்பிள் கான்செப்ட். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ஆஸ்பெக்டில் யாரும் திங்க் பண்ணவே இல்லை. அதனால தான் இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு உண்டான காலம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சொன்ன அந்த சிங்கிள் லேயரை செப்பரேட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதுவுமே பண்ண முடியும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த சாஃப்ட்வேர் மூலமாக. இது டூல் கிட். நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்ப தெரியும், அந்த ஏஐ வீடியோ அப்படின்னு போட்டிருந்தேன். ஏஐ ஆல்பம் டிசைனிங் சாஃப்ட்வேர், அதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க என்கிட்ட. அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். ஆல்பம் ஷீட்டில் 4 லேஅவுட் இருக்குது, 4 ஃப்ரேம் ஹோல்டர் இருக்குது. கீழே 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரேம் டிசைன் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் 10 ஃப்ரேம் ஹோல்டர் இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அத்தனை ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போய் ஃபில் ஆகிரும். அதே கான்செப்ட் தான். இப்போ அவர் சொன்ன ப்ளகின்ல கூட நம்மளால் ஃபோட்டோஸை பார்க்க முடியாது. ஆனால் இதில் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஆல்பம் குயிக்கர்லேயோ இல்லை இந்த டூல் கிட்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே எந்தெந்த ஃபோட்டோ எங்கெங்கே ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. வாய்மொழியாக சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு நிறையா ஷேப்ஸ் இருக்குது. நான் மேனுவலாகவே நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி க்ரியேட் பண்ணுற ஷேப்ஸ் எனக்கு ஃபில் எனேபிள் பண்ணிக்கிட்டு, சரி, ஃபில்லை கலர் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் டிசேபிள் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்து ஒரு சைஸ் வைக்கிறேன். அடுத்தது இன்னொரு பக்கம் எடுத்து அதை இன்னொரு டிசைனில் இப்படி வேறு மாதிரி வைக்கிறேன். அடுத்தது அதில் ஒரு காப்பி எடுக்கிறேன், அது இப்படி கீழே வைக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்து இப்படி பக்கத்தில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம். ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில், அவர் சொல்கிற பட்டர்ஃப்ளை ஷேப்பில், நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கஸ்டம் ஷேப் டூல் போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஷேப்ஸ் உள்ள உங்களுக்கு இருக்கும். இதில் போயிட்டு நான் எனக்கு தேவையான ஒரு ஷேப் நான் உள்ள ஆட் பண்ணுறேன். இப்போ ஹார்ட் வேணால் ஹார்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஹார்ட்டை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நான் ஹார்ட் ஷேப் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். இது மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை லேயர் இருக்குது இல்லைங்களா, இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ போய் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. நார்மலாக ஒரு ஆல்பம் ஷீட்டில் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதே கான்செப்ட் தான். இப்போ நமக்கு தேவையான ஃபோட்டோஸை இந்த ஆல்பம் சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துடணும். அது வந்து ஆல்பம் குயிக்கராக இருக்கலாம், ஃபோட்டோ ஃபில்லராக இருக்கலாம், இந்த மாதிரி சாஃப்ட்வேராக இருக்கலாம். நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து இமேஜ் மோடு கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான அந்த ஃபோட்டோஸ் உள்ளே நான் லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அந்த ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டரை உள்ளே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எனக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து உள்ளே லோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபோட்டோன்றத ஒரு ஃபோட்டோவாக கூட என்னால் பண்ண முடியும். இப்போ இது வந்து பெருசாக இருக்குது, எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும், இது ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஃபோட்டோ வேணும், இது வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா அவர் காமிச்ச அந்த ப்ளகின்லாம் நமக்கு வந்து ஃபோட்டோ எங்கே இருக்குது, அதோட தம்ப்நெயிலாம் நமக்கு தெரியல. பட் இதில் நம்ம வந்து தம்ப்நெயிலோடவே பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணலாம், வேணுன்ற மாதிரி இப்படி அலைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எத்தனை லேயர் இருக்குது, இதில் ஒருவேளை நீங்கள் எத்தனை லேயர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சைஸ் வந்து காமிக்கும். அதில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா லேயர் கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த லேயர் கவுண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எத்தனை லேயர் நீங்கள் வந்து இதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கும். இதில் பேக்ரவுண்ட் லேயரை சேர்த்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லேயர்ஸ் வந்து மேலே வந்து நமக்கு வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் லேயரோட சேர்த்து மொத்தம் 8 லேயர், அதுதான் காமிக்குது மொத்தம் 8 லேயர் இருக்குன்னு. அப்போ நமக்கு பேக்ரவுண்ட் லேயர் தேவையில்லை, மீதி இருக்க 7 லேயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோ ஃபில் பண்ண போகிறோம். அப்போது இந்த 7 லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 7 ஃபோட்டோ 1 2 3 4 5 நீங்கள் ரேண்டமாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 7 ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபில் செலக்டட் ஃப்ரேம்ஸ், சிம்பிள். இதை நீங்கள் சிங்கிள் ஃபோட்டோ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஃப்ரேமில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், மேலே போய் உட்காந்துரும். இது வந்து ஆல்பம் குயிக்கர்லையும் இதே சேம் கான்செப்ட் தான். ஆல்பம் குயிக்கர் வச்சுருங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி அப்படின்றது. ஓகேவா, இப்போ எனக்கு 4 ஃபோட்டோ ஃபில் ஆயிடுச்சு. 5 இது வந்து ஒருவேளை உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும், ரீசைஸ் பண்ண முடியும். இதை வேணுன்ற மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து கட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஷாப் கண்ட்ரோல் தான். இந்த ப்ளகின் வந்து கீழே மட்டும்தான். இதில் வந்து இப்படி எடுத்து மூவ் பண்ணிக்கிறேன், இதை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் டீ போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், அடுத்தது மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு ரெடிமேடான ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு ரெடிமேடான ஒரு ஃப்ரேம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெடிமேட் ஃப்ரேம் நிறைய என்கிட்ட இருக்குது. அதில் வந்து ஒரு சில ஃப்ரேம் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நான் வந்து ஃபோட்டோ ஃபில் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரேம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ரெடிமேட் ஃப்ரேம். இது மாதிரி வந்து என்கிட்ட நிறைய கோலாஜ் ஃப்ரேம் இருக்குது. இந்த கோலாஜ் ஃப்ரேமில் இப்போ நான் ஒரு ஃப்ரேம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஹார்ட் வேணால் கூட நீங்கள் இந்த ஹார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஹார்ட்டை கூட நான் வந்து உங்களுக்கு செகண்டாக செஞ்சு காமிக்கிறேன். அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நமக்கு வந்து எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, சார் எத்தனை லேயர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அத்தனை ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இது பார்த்தீங்கன்னா 4, அடுத்தது 8. இதை நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணாலே எனக்கு எல்லா லேயர் இப்படி செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 16 லேயர்ஸ் இதில் இருக்குது. அப்போ நான் இங்கே வந்து கீழே ஒரு 16 ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணணும் ரேண்டமாக. நான் ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணுறேன், சும்மா குத்து மதிப்பாக சில ஃபோட்டோஸ் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எனக்கு அதிகமாக இருந்தாலும் அது வந்து எரர் காமிக்கும், கம்மியாக இருந்தாலும் அது வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து காமிக்கும் பாருங்கள். இப்போ 61 இமேஜில் 17 இமேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த டூல் கிட் சாஃப்ட்வேர் கீழே பாருங்கள் 17 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஏதாவது ஒன்று நான் வந்து டிசேபிள் பண்ணணும். இப்போ மீதி 16, ஏன்னா 16 ஃப்ரேம் 16 ஃபோட்டோ. ரைட் கிளிக் பண்ணி ஃபில் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸ். ஸோ சிம்பிள் கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்பம் குயிக்கர் யூஸ் பண்ணியோ இல்லை இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ வேறு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதாவது ஆல்பம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில், அதாவது இந்த ஃபில் பண்ணுற மெத்தடில் யூஸ் ஆகிற இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான கோலாஜ் ஃப்ரேமை உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து எதுவும் ப்ளகின் வாங்கணும் அந்த மாதிரி எதுவும் தேவை இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். சார் இப்போ அதில் வந்து அவர் ஒரு சிங்கிள் லேயர் வச்சு நிறைய லேயராக பிரித்தாரு, அந்த மாதிரி இதில் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன்.
சரிங்களா? இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 16 ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்தோம். அந்த 16 ஃப்ரேம் நம்ம செலக்ட் பண்ணோம். 16 ஃபோட்டோவில் அந்த 16 ஃபோட்டோவும் 16 ஃப்ரேமில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இதை பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறதால நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி நீங்கள் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பெருசு பண்ணிக்கலாம். ஏதாவது 1-2 ஃபோட்டோஸ் நம்ம இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டிசைன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஹார்டின்லேயும், இந்த ஹார்டினில் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை ஃபோட்டோ இருக்குது, எத்தனை லேயர் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அத்தனை ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி குயிக் ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபில் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மேலே போய்ட்டு அது ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். இப்போ நான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பில் வந்து நம்ம இது எப்படி நம்ம வந்து மல்டிபிளாக பிரிக்கிறது அப்படின்றது தான். நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணுறேன். அதாவது ஷேப் கொலாஜ் ஃப்ரேம்ஸ் பிளாக் மாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அதனால் வந்து அந்த ஷேப்பை, அதாவது அந்த எட்ஜஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம மெத்தடில் அவர் சொன்ன மெத்தட் இதோட பெட்டராக இருக்கலாம், பட் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்காக தான் ரிவ்யூ பண்ணி தான் அவரோட ப்ளக்கின் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணக்கூட முடியல. சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த ஒரு இதை நான் வந்து ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் இது வந்து சாம்பிளுக்காக நான் காப்பி பண்ணுறேன், ஒரு டுட்டோரியலுக்காக. நீங்கள் வந்து காப்பி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் குவாலிட்டி கிடைக்கும். அப்படி ஃபுல் குவாலிட்டி கிடைச்சா தான் நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி அந்த எட்ஜ் வந்து கிறிஸ்பாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக செலக்ட் ஆகாது, அதான் பிரச்சனை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் பாருங்கள், ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்கு இல்லைங்களா? அதனால் வந்து இந்த மெத்தட் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிங்கிள் லேயர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து லேயர் வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரேமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணார். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவை ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மெத்தட். அது அந்த ஏரியா ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். அதை நான் டெம்பரரி ஆஃப் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன், இப்படி ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறேன், இப்படி ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறேன். இப்படி நான் வந்து ஒரு 4 ஏரியா செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவை நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுதான் கான்செப்ட். இப்படி 4 ஏரியா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏரியா டு ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செலெக்ஷனில் இருந்து அந்த 4 ஏரியாவும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரேமாக அதுவே கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர் பேனலில் 4 லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வித் மாஸ்கிங்கோட. இப்போ இந்த 4 லேயரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த லேயருமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணி அதில் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஃபில் பண்ணிடலாம். 4 லேயர் நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர், இது மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இப்போ நமக்கு வந்து அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகணும். நம்ம கொண்டு வந்தால் அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகணும். இப்போ இந்த ஏரியாவெலாம் செலக்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ நான் கலர் ரேஞ்ச் வச்சு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்டில் போய்ட்டு கலர் ரேஞ்ச் கொடுங்க. கலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு பிளாக் மட்டும் செலக்ட் ஆகணும். இந்த பிளாக்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் வந்து எனக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். இந்த ஃபாஸ்டினஸ், கலர் ரேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் ரிஃபைன் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த பிளாக் ஏரியா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? பட் இதில் வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லைனு இது மாதிரி வந்திருக்கு. அதுக்காக தான் சொன்னால் உங்களோட இமேஜோட குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் உங்களோட இமேஜோட குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகாது. அதுதான் நான் முன்னாடியே சொன்னது. பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஏரியா டு ஃப்ரேம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஒரு ஏரியாவும் நமக்கு வந்து ஃப்ரேமாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் லேயர் பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு செலக்டட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயராக அதுவே செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி நமக்கு வந்து மல்டிபிள் லேயர், எத்தனை லேயர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ அத்தனை லேயர் நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம ஃபோட்டோ ஃபில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயராக வந்துருச்சு இல்லைங்களா? இது 4, 5, 6, 7. இப்போ நமக்கு 7 லேயர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 7 ஃபோட்டோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். 7 ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபில் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு சிங்கிள் லேயரில் இருக்கிற ஷேப்ஸை வந்து
நீங்கள் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் லேயராக, அதாவது செப்பரேட் லேயராக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். செலக்ட் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். நம்மள மேனுவலாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷனை வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒருவேளை புரியல அப்படின்னா வீடியோ ஒரு டைம் திரும்ப பாருங்கள். ரொம்ப ஈஸி. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சாஃப்ட்வேரானா இருக்கலாம். அதாவது எந்த சாஃப்ட்வேர் மீன்ஸ் அது ஆல்பம் குயிக்கராக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ ஃபில்லராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டூல் கிட்டாக இருக்கலாம், வேறு எந்த சாஃப்ட்வேரானா இருக்கலாம். அது இந்த மெத்தடில் ஒர்க் ஆகிற மாதிரியான சாஃப்ட்வேராக இருக்கணும். அதில் நீங்கள் வந்து மேலே ஃப்ரேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கீழே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரிங்க்கான மேலே ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி குயிக் ஃபில்லோ, இல்லை வந்து ஃபில் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸோ, இல்லை டபுள் கிளிக்கோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து இப்போ ஒரு சில ஃபோட்டோஸ் நான் வந்து மாடிஃபை பண்ணணும், அதாவது இந்த பொசிஷன் மாற்றணும், இல்லை வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணால் கூட இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்வாப்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோஸ் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து அங்கே போகணும், அந்த ஃபோட்டோ இங்கே வரணும், அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோ நான் வந்து இடம் மாற்றணும் அப்படின்னா ரெண்டுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆல்பம் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து ஷேப் கொலாஜ். இந்த ஷேப் கொலாஜ் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அது வந்து ஃபேஸ் கொலாஜ் அப்படின்றது அதோட பேர். இதுக்கெலாம் வந்து வீடியோ போட்டு பல வருஷம் ஆகுது நம்மளோட சேனலில். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கிற இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து ஃபேஸ் கொலாஜ். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஷேப் கொலாஜ். ஃபேஸ், ஷேப் கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகே நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரேமில் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்பம் குயிக்கரையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆல்பம் டிசைனிங் சாஃப்ட்வேரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடான ஃபோட்டோஸ் வராமல் நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி. தேங்க்யூ ஸோ மச்.